மனித குலத்திற்கென்று மரித்த ஒரே ஒரு தேவன் தான் இருக்கிறார். ஏனென்று சொன்னால் மனிதனை மீட்க இன்னொரு மனிதனால் முடியாது. தவறு செய்த மனுஷ ரத்தத்திலிருந்து இன்னொரு மனுஷ ரத்தம் மீட்காது. எனவே மனுஷ ரத்தத்தை மீட்க வேண்டும் என்றால் அதற்கு விட மேலான ஒரு ரத்தம் தேவைப்படுகிறது. அதுதான் தேவனுடையது. அந்த தேவன் மாம்சமாகி மனிதனாகி பூமிக்கு வந்து அத்தனை பேருடைய பாவத்திற்காக மரித்து மீண்டும் உயிரோடு கூட எழுந்தார். அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்கள் பாவங்களை மன்னிக்கும். இன்னைக்கும் எல்லா மதத்திலும் நம்புகிறார்கள் ரத்தம் தான் விடுதலையாக்கும் என்று சொல்லி. எல்லா இடத்திலும் போய் பாருங்கள், ரத்தமோ சிவப்பு கலரோ ஏதோ ஒன்று வைத்திருப்பார்கள் ரத்தத்துக்கு அடையாளமாக. நாம் திராட்சை ரசம் வைத்திருக்கிறது போல எல்லாரும் உலகளாவிய கிரேக்க மதமாக இருக்கட்டும், சீன மதமாக இருக்கட்டும், பாபிலோனிய மதமாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் ஒரு ரத்தம் இருக்கும். ஆட்டு ரத்தம் அல்லது ஏதாவது ஒரு ரத்தம் இருக்கும். அவங்க என்ன சொல்ல வருகிறார்கள்? ரத்தத்தினால் தான் மீட்பு. அந்த மீட்பை உலகத்துக்கு கொடுத்த ஒரே ஒரு தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும். என்னுடைய ரத்தத்தினாலே பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று இயேசு சொன்னார். சோ நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். இந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் கேட்பீர்களானால் எல்லாவற்றையும் இயேசு செய்து விட்டார். விலை கிரயமாய் அவர் செலுத்தி விட்டார்.